நீங்க ரொம்ப ஹாட்டா இல்ல கோல்டா எதா கூட சாப்பிடுறப்போ உங்க பல்ல ஜிவ்வுன்னு ஒரு ஷார்ப்பா ஒரு பெயின் ஷூட் ஆகுது அப்படின்னாக்கா, அது வந்துட்டு பற்கூச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அது எதனால உருவாகுதுன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். பற்கூச்சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு டூத்தோட அனட்டமி, டூத்தோட அமைப்பை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். டூத்ல வந்து ஜென்ரலா 3 லேயர்ஸ் இருக்கும். எனாமல், டென்டின், பல்ப் அப்படின்னு சொல்லுவோம். எனாமல் தான் வந்து இருக்கிறது ரொம்ப திக்கான அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான லேயர். அதுதான் வந்து உள்ள இருக்கிற டென்டின் அண்ட் பல்ப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. எப்போ வந்து இந்த எனாமல் லேயர் வந்துட்டு வேர் ஆகுதோ, தேஞ்சு போகுதோ, எப்போ உங்க டென்டின் வந்து எக்ஸ்போஸ் ஆகுதோ, அப்பதான் வந்து உங்களுக்கு பல்கூச்சம் வந்து ஏற்படுது. ஸோ இந்த எனாமல் வந்து தேயறதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுல என்னென்ன ரீசன்ஸ் ரொம்ப காமன்ன்றத பத்தி தெளிவா பார்க்கலாம். நீங்க வந்துட்டு ரொம்ப ஹார்டா பிரஷ் பண்றீங்க, அது வந்து நீங்க ரொம்ப வருஷத்துக்கு பண்றீங்கன்றப்போ உங்க எனாமல் வந்து டேமேஜ் ஆயிடும். ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி நடக்கலாம். ஸோ உங்களுக்கு எதாவது அடிபட்டு உங்க பல்லு உடையுது அப்படின்னாலும் அந்த டைம்லயும் உங்க எனாமல் வந்து கிராக் ஆயிட்டு சிப் ஆகும். ஸோ அந்த டைம்லயும் வந்துட்டு உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி வந்து உண்டாகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குது. ஸோ நீங்க நிறைய கேஃபினேட்டட் அண்ட் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் அதுல இருக்கிற அசிட்டிக் கண்டென்ட் வந்து